கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம நியூசிலாண்டோட டிப்பிங் கல்ச்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பொதுப்படையான இது, யாரையும் நேம் பண்ணி ஷேம் பண்ணி பண்ணுற ஒரு வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒரு ரேண்டமாக இன்ஸ்டாவில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பழைய வீடியோ ஒன்று என் கண்ணுக்கு பட்டுச்சு. அதாவது யூகேயில் வந்து ஒரு ஊபர் டிரைவர் வந்து டிப் பண்ணலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பேசஞ்சர்ஸை இறங்க விடாமல் லாக் பண்ணிவிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. இந்த டிப்ஸை பற்றி வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது வந்து பொன்னுசாமியில் கிட்டத்தட்ட 1997 போய் சென்னையில் போய் சாப்பிட போகும்போது என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து $20 ஒரு சர்வர் டிப் கொடுத்தாங்க. அப்போ வந்து 97 வந்து டாலர் கிடையாது, ருப்பீஸ். அப்போ வந்து அது ஒரு பெரிய இது, ஐயோ இவ்வளோ டிப்பு கொடுக்கணுமான்னு இருந்தது. அதுக்கப்புறம் படித்து எடுத்துகிட்டு நான் யூஎஸ் போனேன். யூஎஸில் வந்து இட்ஸ் அ நார்ம், அதாவது 15% வந்து டிப்புக்கே வந்து கொடுக்கணும். நம்ம பில் வரும்போது பில் பே பண்ணும்போது அதோட பில்லோட 15% வந்து டிப்புக்கு போடணும். இல்லை சம் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் இன் யூஎஸில் வந்து ஒரு ஜார் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ யூ கேன் புட் த டிப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் யூஎஸ். ஆனால் இந்த நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து டிப் கல்ச்சர் கிடையாது. அதாவது டாக்ஸி டிரைவர், ஊபர் டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி டிப் கொடுக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு நார்ம் கிடையாது. நியூசிலாண்டில் வந்து ஒரு கல்ச்சர் கிடையாது, டிப்பிங் கல்ச்சர். ஏன்னா வந்து இங்கே நியூசிலாண்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபேர் வேஜ் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபேர்னஸ் இந்த வேஜ் பேமெண்ட்டு, அதாவது வந்து எல்லாருக்கும் வந்து மீடியன் வேஜஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பரான மணி கிடைக்கும். அதுக்காக வந்து டிப்பிங் கல்ச்சர் வந்து இங்கே என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ப்ளஸ் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸாக இங்கே வரும்போது குயின்ஸ்டவுன் மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேசஸில் வந்து நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்கலாம். கொடுக்காம வேண்டான்லாம் யாருமே சொல்லலை. கொடுத்தா இட்ஸ் ஓகே, இட்ஸ் லைக் அ சர்வீஸ் யூ கிவ் தெம். பட் ஆனால் மேண்டேட்ரி இங்கே கிடையாது. அது மாதிரி வந்து நீங்கள் கார்ட் பேமெண்ட்ஸ் வந்து கிரெடிட் கார்டில் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து சர்சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதாவது 2% இருந்தது. இப்போ உள்ள கரண்ட் கவர்மெண்ட் வந்து அந்த 2% எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் $100 செலவு பண்ணும்போது 2% நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சர்சார்ஜாக கொடுக்கணும். அது வந்து அந்த பேங்க்குக்கு நீங்கள் பேசிக்கலி கொடுக்குறீங்க. அது வந்து இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் டிப்பிங் இஸ் நாட் மேண்டேட்ரி. உங்களுக்கு வேணால் அவங்களோட சர்வீஸ் பிடிச்சிருந்தா கொடுக்கலாம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லாட்ஸ் ஆஃப் லவ், ஸ்டே சேஃப் எவ்ரிவன். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக யூடியூப்பில் மம்மாவி கிவி தமிழச்சியை போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிவன். பை ஃபார் நவ்.